வணக்கம். அகோர பைரவி மாந்திரீகம் யூடியூப் சேனலுக்கு அன்புடன் வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம ஸ்க்ரீனில் பார்க்கக்கூடிய வீடியோ தொகுப்பு என்னென்னா, ஒரு ஆண் பெண் வசிய முறை, பிரிந்து சென்ற காதலர்கள், கணவன் மனைவி யாராக வேணா இருக்கட்டும், அவங்கள சுயநினைவு இன்றி வாழ்நாள் முழுக்க வசியம் பண்ணக்கூடிய முறை. இந்த முறையை கொண்டு ஒரு நபருக்கு வசியத்தையும் ஏற்படுத்த முடியும், மோகனத்தையும் ஏற்படுத்த முடியும். அவங்க எண்ண ஓட்டத்தை மாற்றி தன் வசத்துக்கு செயல்பட வைக்கக்கூடிய முறை. இந்த முறையை கொண்டு இந்த நபர் வசியம் பண்ணக்கூடிய நபர் எந்த ஊரில் இருந்தாலும் சரி, எந்த நாட்டில் இருந்தாலும் சரி, அவங்கள இழுத்துட்டு வர முடியும். சரிங்களா? இது ரொம்ப எளிமையான முறை தான். இதை அனைவருமே சோதிச்சு பாருங்கள். இதுக்கு என்ன அப்படின்னா, சம்பந்தப்பட்ட நபரோட தலைமுடி கண்டிப்பாக வேணும். சரிங்களா? அட்லீஸ்ட் ஒரு முடியாச்சும் வேணும்ப்பா. ஒரு முடியாச்சும் இருந்தால் கூட போதும். இதுக்கு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, தமிழ் மருந்து கடையில் காரிய தகடு வாங்குங்க. சரிங்களா? காரிய தகடு வாங்கி காரியம் எந்திரம் கேட்டிங்கன்னா கொடுப்பாங்க. சரிங்களா? அதில் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, முக்கோணம் போடுங்க. சரிங்களா? முக்கோணம் போட்டு 3 இதுக்கும் நீங்கள் சூலம் போடுங்க. சரிங்களா? முக்கோணத்தில் 3 இதுக்கும் நீங்கள் திருசூலம் மாதிரி போடுங்க. திருசூலம் போட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, மைய பகுதியில் க்ளீம் இந்த பீஜ மந்திரத்தை மட்டும் எழுதுங்க. சரிங்களா? க்ளீமுங்கிற பீஜ மந்திரத்தை எழுதுனதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு மஞ்சள் தண்ணியில் அந்த எந்திரத்தை சுத்தம் பண்ணுங்க. சரிங்களா? ஃபஸ்ட்டு மஞ்சள் தண்ணியில் நீங்கள் கழுவுங்க. அடுத்தது பாலில் கழுவுங்க. இளநீர் இருக்கு இல்லையா, இளநீரில் கழுவுங்க. பன்னீரில் கழுவுங்க. அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணணும்னா, ஒரு சுத்தமான விபூதி எடுத்து அந்த இதில் வச்சு நல்லா துடைங்க. சரிங்களா? நல்லா நீங்கள் துடைச்சிடணும். துடைச்சிட்டு நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த பெண்ணோட முடியை நீங்கள் வைக்கலாம். சரிங்களா? வச்சுட்டு ஐங்கோலம் இருந்தால் ஐங்கோலம் தடவலாம், வசியமை இருந்தால் வசியமை தடவலாம். அதுவும் என்ன வசியமை அப்படின்னா, ஆண் பெண் வசியமையாக இருக்கணும். அதுவும் மோகினியை வச்சு பண்ணக்கூடிய வசியமையாக இருந்தால் நீங்கள் தடவலாம். ஏன்னா பொதுவான வசியமை தடவிட்டீங்க அப்படின்னா, அது கருமுறையில் சேர்த்துட்டீங்க அப்படின்னா, இது பலன் எதிர்மறையாக கொடுக்கும். இது தாந்தல்ல தானே மண்ணாவாரி போட்டுக்கிற மாதிரி. சரிங்களா? ஏன்னா இது மைய நம்ம ஒரு எந்திரத்துக்கு வைக்கிறோம்னா, அது வேகம் அதிகரிக்க தான் மை வைக்கிறோம். சரிங்களா? மூலிகை முறை மைய வைக்கலாம், கருமுறையில் வச்சிடாதீங்க. அது ரொம்ப நெகட்டிவாக ஒரு செய்வனைக்கு நிகராக வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். சரிங்களா? இந்த மாதிரி மூலிகை முறை மைய நீங்கள் வைக்கலாம். அப்படி இல்லைன்னா மூலிகை முறை ஐங்கோலம் கூட நீங்கள் தாராளமாக வைக்கலாம். வச்சுட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, அந்த எந்திரத்தை நல்லா சுருட்டுங்க. சுருட்டிட்டு வெள்ளி தாயத்து, அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து. சரிங்களா? இந்த 2 தாயத்தில் மட்டும்தான் அடைக்கணும். இந்த தமிழ் மருந்து கடையில் வாங்கி நீங்கள் அந்த நார்மலான தாயத்தில் நீங்கள் அடைக்கக்கூடாது. வெள்ளி தாயத்து, அப்படி இல்லைன்னா தங்க தாயத்து. இதில் நீங்கள் அடைச்சிட்டு, நான் ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை 10,008 உரு கொடுங்க. சரிங்களா? ஒரு நாளைக்கு 1008 முறை தாராளமாக இந்த ஸ்க்ரீனில் கொடுக்குற மந்திரத்தை நீங்கள் சொல்லலாம். சரிங்களா? 10 நாளில் முடிச்சிடலாம். அப்படி இல்லை அப்படின்னா ஒரு நாள் கூட நீங்கள் கொடுங்க. சரிங்களா? சில நபர்களுக்கு திடீர்னு மந்திரம் சொல்ல உடம்பு உட்காராது. ஒரு நாளும் ஒரு நாள் 108, மறுநாள் 208 அப்படியே நீங்கள் சொல்லலாம். நீங்கள் எப்போல்லாம் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்களோ அப்போ கூட அந்த மந்திரத்தை சொல்லுங்கள். வேலை பார்க்குற நேரத்தில் கூட இந்த மந்திரத்தை அந்த சம்மந்தப்பட்ட நபரை நினச்சி மனசுக்குள்ளேயே சொல்லிக்கிட்டு வாங்க. சரிங்களா? அப்படி நீங்கள் தினந்தோறும் சொல்லிட்டு வர அந்த நபர் எங்கே இருந்தாலும் சரி, உங்களை கண்டு மோகிப்பாங்க. சரிங்களா? காம உணர்ச்சியும் காதலும் அதிகமாக உங்களுக்கு தூண்டும். இதெல்லாம் அனுபவத்தில் சொல்கிறேன். இந்த முறையை தாராளமாக பண்ணி பாருங்கள். நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா அணுகளும் இதாகாதுப்பா. 100க்கு 100% வெற்றியை மட்டுமே கொடுக்கும். இதை அடுத்தனோட கணவன், அடுத்தனோட மனைவிக்கெலாம் பண்ணாதீங்க. நல்ல நோக்கத்திற்காக நீங்கள் பண்ணுங்கள். சரிங்களா? உண்மையாக விரும்பிட்டேன், ஒரு தலையாக விரும்பிகிட்ருக்கேன், அந்த நபர் எனக்கு வேணும் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த இதை பண்ணலாம். அதே மாதிரி இந்த பூஜை செய்கிற நாள் பௌர்ணமியில் தொடங்குங்க.
விரதம் இருந்து இந்த முறையை நீங்கள் கடைப்பிடிக்கணும். சரிங்களா? மந்திரம் சொல்லும்போது கீழே ஒரு விரிப்பு போடுங்க. விரதம் இருந்து இந்த இதை பண்ணணும். இந்த எந்திரத்தை சுருட்டி தாயத்தில் வச்சு நாளும் கடைசி நாள் மட்டும் உங்களால் உங்கள் சக்திக்கு தகுந்தாப்புல படையல் போடுங்க. சரிங்களா? ஒரு வாழை இலையில் பூ பழம் தேங்காய் வச்சு நீங்கள் வணங்கக்கூடிய இஷ்ட தெய்வமாக இருந்தாலும் சரி, குல தெய்வமாக இருந்தாலும் சரி, வேறு எந்த தெய்வமாக இருந்தால் கூட சரி, படையல் போடுங்க. வசதியே இல்லைனாலும் படையல் போடாட்டியும் பரவாயில்ல, உங்கள் குலதெய்வத்தை நினச்சி ஒரு விளக்கு பொருத்தியாச்சும் வேண்டிட்டு அதுக்கப்புறம் இந்த இதை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்கள். சரிங்களா? வசியத்தை பொறுத்த வரைக்கும் மனசை ஒருநிலைப்படுத்திட்டிங்கன்னா அந்த விரும்பக்கூடிய நபரை நம்ம இருக்கிற இடம் தேடியே வர வைக்க முடியும். அதுக்கு அடிப்படையான விஷயம் மனசை ஒருநிலைப்படுத்தணும். அதனால தான் நிறைய நண்பர்கள் கோட்டை விட்டுறாங்க இந்த விஷயத்தில். மனசை ஒருநிலைப்படுத்திட்டிங்கன்னா எப்பேற்பட்டவங்களையும் இழுத்துட்டு வர முடியும். சரிங்களா? மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.